உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே. எங்க நம்ம குடும்பன்ற ஒரு பெருங்கடலை காணமே. இதோ கேழவர் வந்துட்டாரே. மொத்த குடும்பமும் ஒரே செகண்ட்ல அசம்பிள் ஆயிருக்குமா? எப்பா இப்போ எதுக்கு இல்லைங்க எல்லாரையும் கூட்டி நிற்க வச்சிருக்கா? சொல்லுப்பா, எனக்கு ஆபீஸ்க்கு மணி ஆச்சு. இடே, நான் பெத்த புள்ளே ஒரு 2 பேரும் அப்பம் கூட்டு பேசுறதுக்கு நிப்பாட்டியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நிக்க மாட்டீங்களால? 5 நிமிஷம் இந்த 2 குடும்பத்தையும் ஒன்னா நிக்க வச்சினா மண்டையை பிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். இதுக்கு ஏன்டா நீ 5 நிமிஷம் கூட்டன்ற லெவல்ல இருக்கும் குடும்பம் ரெண்டும். 10-15 கல்யாணம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்காம்மா. 2 கல்யாணம் பண்ணனா இப்படி சிரிப்பா சிரிக்கிறேன். இதை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன பண்றது? ஊர்ல இல்லாத சீமை அழகியா சீமையிலேருந்து வந்த கிழவியான் கூட்டிட்டு வந்தார் பாரு. வரும்போதே உங்க அப்பா ஆர்மிலேருந்து ஒரு கிழவிய. ஆமாமா, பெரிய பேரழகி. இதை சொல்ல வந்துட்டா. ஏண்டி நீ மொட்டையா கிடக்குறான்னு தானே இவ்வளோ நீட்டு முடி வச்சிருக்கிற? ஏன் அழகில் மயங்கி இவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு? ஏய் இங்க பாரு, ஏதோ அவ முடி வச்சிருக்கன்றதுக்காக ஆடாதானே. என்னைக்காவது ஒரு நாள் அதை வழிச்சு விட போறேன். எதை வேணாலும் பண்ணு, என் முடிய மட்டும் ஏதாவது பண்ண அவ்வளோதான் நீனு. வந்துட்டான் ஆடிக்கிட்டு. ஆமாண்டி, நான் ஆடிக்கிட்டு தான் வந்தேன். இப்போ என்ன அதுக்கு? உடுத்த சேலை இல்லைன்னு சேலை கேட்டு சின்னத்தா வீட்டுக்கு போனாலும் அவள் ஈச்சம்பாயை கட்டிக்கிட்டு ஏத்தாப்பல வந்தாலாம். அந்த மாதிரி தான் இந்த ஆளோட கதை. என்கிட்ட வாழ வக்கு இல்லாமல் சீமையிலேருந்து கட்டி கொண்டாந்துருக்கான் ஒன்ன. வித்தாழகல்லி விறகுடிக்க போனாலாம், கத்தாழ முள்ளு கொத்தோட குத்துச்சான். அந்த கதையால இருக்கு. நீ ஒழுங்கா அவர்கிட்ட பொண்டாட்டியா லட்சணமா இருந்திருந்தா என்னையாண்டி தேடிக்கிட்டு சீமைக்கு வராரு அவரு. ஒழுங்கா வாயை மூடிடு, இல்லைன்னு வச்சுக்கோயேன். ஷப்பா, ஆரம்பிச்சிட்டாங்களா 2 பேரும்? இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து தீந்த மாதிரி தான். எப்பா நீ 2 கல்யாணம் பண்ணாலும் பண்ண, எங்க நிலைமை சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்குப்பா. மகனே, நான் என்னடா பண்றது? அழகுல மயங்கிட்டேன். 2 பேரும் என்ன மயக்கிட்டாங்க அந்த காலத்துல. உனக்கே அசிங்கமா இல்லையாப்பா சொல்றதுக்கு? எப்பா 2 பேர் சண்டையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுப்பா. எம்மா 2 பேரும் சும்மா இருங்கம்மா. எதுக்கு பேச வந்தன்றதே மறக்க வச்சிருவீங்க. அதை அவகிட்ட சொல்லுங்க, அதை அவகிட்ட சொல்லுங்க. 2 பேருக்கிட்ட தான் சொல்றேன், வாய முடுங்கடி. ஏய், நீ இந்தாண்ட வா, நீ அந்தாண்ட போ. எக்கா உங்க மாமியாரை ஒழுங்கா இருக்க சொல்லுங்கண்ணா. நான் ஏண்டி சொல்லணும்? நீ முதல்ல உன் மாமியாரை ஒழுங்கா இருக்க சொல்லு. அம்மா கம்முன்னு இருக்கம்மா, அடுத்தது நீங்க ஆரம்பிக்காதீங்க. செய், பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டுல பழமொழியை கேட்கறதுக்கும் பஞ்சாயத்தை பேசுறதுக்கும் தான் நேரம் சரியா போகுது. ஏம்மா நான் வயலுக்கு போகணும். இப்ப அவர் எதுக்கு கூட்டாருன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எப்பா எதுக்கு கூட்ட, இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஒன்றும் கிடையாது. 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்க 2 பேருக்கும் இருந்த சொத்துல பாதி பாதி கரெக்டா பங்கு பிரிச்சு கொடுத்துட்டேன். மீதி விவசாயம் பண்ற நிலத்தையும் உங்களுக்கு பாதி பாதி கொடுத்தாச்சு. அதுல உங்க அண்ணன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அதை குத்தகைக்கு விட்டுட்டு வெளியில ஆபீஸ் வேலைக்கு போய்கிட்டு இருக்க. எப்பா இப்ப அதை சொல்லதான் குட்டியா? நான் அதை சொல்ல கூப்பிடல. இன்னும் கொஞ்ச நிலம் விவசாயம் பண்றதுக்கு உதவாதுன்னு சொல்லி கொஞ்சம் தரிசு நிலமா கிடக்குல்ல, அதை வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை வாங்கறதுக்கு வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க வரேன் இருக்காங்க. அதை கொடுத்துட்டு அதுல வர்ற காசையும் உங்க 2 பேர் பேர்லயும் ஆளுக்கு பாதியா போட்டுடலான் இருக்கேன். அதுதான் உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லணும்ல. நல்ல தெரிஞ்ச இடம்தான். எனக்கு கொஞ்சம் தூரத்துல தெரிஞ்ச நண்பன் மூலயமா அவங்க வராங்க. அதனால வித்துடலான்னு இருக்கேன். நல்ல விலைக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த புள்ளியவ கல்யாணத்துக்கும் எல்லாத்துக்கும் உதவுமேன்றதுக்காக தான் இப்ப விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நல்ல பாட்டியா நல்ல விலைக்கு கேட்டாங்களா? இல்லை நீங்கள் மட்டும் ஏன்னா தானே யார் பேச்சாரு கேட்டுட்டு விற்கிறீங்களா? அதெல்லாம் நல்ல இடம் தான், எல்லாம் விசாரிச்சு தான் கொடுக்குது. வந்துட்டா பெருசா நியாயம் பேசுறதுக்கு. நான் ஒன்றை கேட்கலடி. அம்மா திருப்பி ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு நடு வீட்டில் உட்காந்து பேசுற மாதிரி அந்த குடும்பம் இருக்கு. ஒரு வீட்டை கட்டி 2 வாசலை வச்சு குறுக்கால செவுரை வச்சிருக்கீங்க. இந்த காலத்துல எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையம்மா? ஒருத்திக்கு 2 பேர் இருந்தா என்ன நல்லா பார்த்துப்பாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா உங்க 2 பேர்கிட்ட தப்பிச்சு வர்றதே எனக்கு வேலையா இருக்கு. இப்ப அதுக்கு நீ யோசிச்சு ஒரு கல்யாணத்தோட நிப்பாட்டி இருக்கணும். ஆசைப்பட்டு அந்த காலத்துல 2 கல்யாணத்தை பண்ணல, அனுபவி. நல்ல வேலை, கடவுள் அளந்து ஒரு புள்ள 8 புள்ளையோட நிப்பாட்டிட்டாங்க. 2 புள்ளையும் பெற்றிருந்தா அதுவும் அடிச்சுக்கிறதையும் கேட்டுக்கணும். சரி, விற்க வர்றப்ப சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். வர்றவங்க நல்லபடியா பேசுறாங்களா கொள்றாங்களா ஒத்து வருவாங்களான்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். ஏண்டி இன்னைக்கு குழம்பு வச்சியா? ஏக்கா சும்மாரு, பேசாத மாதிரியே நடிப்போம். இல்லைன்னா அந்த 2 கேள்வியும் திட்டம். சரி அப்புறமா
சரிப்பா, அதெல்லாம் நீங்கள் உங்களோட பார்த்துக்கோங்க. ஏதோ விற்கிறீங்க செய்கிறீங்க, உங்கள் பேரம்பேத்தியோளுக்கு செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். நான் கிளம்புறேன். இதுக்காக கூட்டு பஞ்சாயத்தை கூட்டி போகிற சண்டையை வளர்த்தீங்க. தம்பி எல்லாரும் குடும்ப இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம குடும்பம் மட்டும்தான் இன்னும் காணல் நீர் தொடர்ல இன்ட்ரடக்ஷன் ஆகல. இதுக்கு அடுத்தது கதை வரணும் இல்லையா? அதனால அட்மின் நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட கூட்டு நிக்க வச்சிருக்காங்க. ஏன்பா பாக்குற எல்லாருக்கும் நாங்க யாருன்னு தெரியுதா? உங்க மொட்டாச்சியே எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி உங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். She is my first wife, my sweet darling, மொட்டாச்சி என்கிற ரம்பை. I love you, darling. லவ் யூ மொட்டை மண்டையரே. ஐயோ பொறுக்காது இவளுக்கு. ஓ வந்துட்டம்மா. She is my சின்ன darling, ஊர்வசி. I love you, ஊர்வசி. ஐ லவ் யூ மொட்டை மண்டையரே. அண்ட் என்னுடைய ரம்பை ஊர்வசிக்கும் ஒரே கணவனான எனது பெயர் அழகப்பன். Please playback song admin. உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன் கரை சேர நீயும் கையில் ஏந்த. இவர்கள்தான் எனது 2 மனைவிகள். அப்புறம் எனக்கு 2 மகன்கள் உள்ளனர். அவர்கள் யார் என்றால் எனது ரம்பைக்கு பிறந்த எனது பெரிய மகன். தம்பி நீங்களே உங்க வாயால சொல்லுங்களேன். எப்பா, ஒன்ன மாதிரிலாம் எங்களால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது. சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். என் பேர் தங்கராசு, என் பொண்டாட்டி பேர் சினேகா. என் பேர் சின்னராசு, என் பொண்டாட்டி பேர் நயன்தாரா. கேட்டீங்களா? ஒரு சினிமா குடும்பமா இருக்குல்ல? ஆமா, ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு பேரை வச்சிருக்காங்க. அதுதான் ஃபிளாஷ்பேக். இவங்களுக்கு பசங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நாங்க சொல்றோம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் ரம்பை, என் ஊர்வசி, என் தங்கராசு, என் சின்னராசு, அப்புறம் எனது 2 மருமகள்கள் ஸ்னேகா, நயன்தாரா. மாமா ஒரே வழியா முடிஞ்சுதா? நாங்க இப்ப போலாமா? ஆமா மாமா நாங்க போலாமா? எங்களுக்கு வேலை இருக்கு. போங்கம்மா போங்க. என்ன, பார்த்து வேலைக்கு போயிட்டு வா. நானும் வேலைக்கு போயிட்டு வரேன்னா. சரிடா தம்பி, பார்த்து போயிட்டு வா. வண்டியில் போகிற சூதானமாக போயிட்டு சூதானமாக வரணும். சரிண்ணா. என்ன டார்லிங்ஸ், நம்ம அப்படியே ஒரு வாக் போலாமா? நோ டார்லிங், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு நம்ம பரத்துக்கு சம்பந்தம் பேசுற வேலையா பொண்ணு வீட்டுக்கு போற வேலை இருக்கு. அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே டார்லிங், பாய். பாய். அப்புறம் நான் வீட்டில் இல்லைன்ற திமிரில் அவகிட்ட ரொம்ப சிரிச்சு பேசி ஆடிக்கிட்டு நிற்காதீங்கன்னு வந்து இந்த கோமட்டையில் குத்திடுவேன். நோ டார்லிங், அவளுக்கு கொடுக்குற லவ் நீ வந்ததுக்கு அப்புறம் ஈக்குவலா உனக்கு பிரிச்சு கொடுப்பேன். டோன்ட் வரி. சரி சரி, நான் போயிட்டு வரேன். என்னன்னு சொல்லிட்டு போறாவ? என்கிட்ட கொஞ்சம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாளோ? அவ சொன்னா நான் கேட்பேனா டார்லிங்? வா நம்ம பேசுவோம். இந்த பயம் இருக்கட்டும். எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க, கேட்கக்கூடாது தான். எனக்கான ஒன்றும் பிடிபடலை. என்ன விஷயம் ஆச்சு? ஏட்டே எல்லாம் நல்ல விஷயம் தாண்டா. நீ இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்த பாரு, ஒரு தங்கச்சியை நல்ல ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதான் சம்மந்தம் பேச வந்திருக்கோம். உங்கள் வளர்ப்பில் எந்த விதமான தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பனாத்தா இல்லாமல் உங்கள் அப்பத்தாவும் நீங்களும் தனியாலாம் நின்று உங்கள் தங்கச்சியை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் உட்கார வச்சுருக்கீங்க. இதுக்கே நான் பெருமைப்படுறேன். அதனால இப்படிப்பட்ட பொண்ணை என் வீட்டு மருமகளாக கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு முழு சம்மதம். உங்களுக்கு சம்மதமாக கேட்டுட்டு நிச்சயதார்த்தம் என்னைக்கு வச்சுக்கலான்னு பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு சம்மதமாக பொண்ணு கொடுக்க? ஐயா உண்மையாவே சொல்கிறீங்க? இது வரைக்கும் அந்த புள்ள ஊரில் இருந்த இடம் தெரியாது. அந்த அளவுக்கு அந்த புள்ளையை இருந்து ஆளாக்கியிருக்கீங்க நீங்கள் 2 பேருமா. என்னம்மா உண்மையாவான்னு கேட்குறீங்க? உங்கள் பொண்ணு தகுதிக்கு என்ன குறைச்சல்? நாங்கள் கட்டிட்டு போகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷமா என் தங்கச்சியை இந்த அளவுக்கு நீங்கள் பொண்ணு கேட்க வந்ததுக்கு. என்னைய கலக்கமாக பேசுகிற? அப்பனாத்தா இல்லாமல் ஒரு பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி நிற்க வச்சிருக்கேன். இது என்ன சின்ன விஷயமா? என்னதான் நான் வளர்த்து ஆளாக்குனாலும் அவளுக்கு திறமை இருந்துச்சுமா, அதனால அவள் மேலே ஏறி வந்துட்டா. சரிப்பா, கலக்கமா பேசாத. எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. எங்களுக்கும் ஒத்த புள்ள. நாங்களும் இந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்தி இதெல்லாம் எதிர்பார்க்குற குடும்பம் கிடையாது. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும், வர்றவன் நம்ம குடும்பத்தை எடுத்து நடத்தணும், அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது எல்லாத்துக்கும் உன் தங்கச்சி தகுதியாக தானே இருக்கா. இதில் நம்ம என்ன தடை சொல்ல முடியும் சொல்லு. பையனுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு போயிடுமோன்னு வந்திருக்கோம். என்னதான் இருந்தாலும் பையன் வீட்டில் பொண்ணு கேட்டு வரத்தானே முறை. எங்களுக்கு முழு சம்மதம் ஐயா. நீங்களே இந்த அளவுக்கு வந்து கேட்குறீங்க. நாங்கள் பொண்ணு தரமாட்டேன்னா சொல்லிட்டு போகிறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்போ கையோட தாம்பூலத்தட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், கொடுத்துட்டு போயிடுறோம். பொண்ணு இருக்கா வீட்டில்? இருக்கா ஐயா. என்னப்பா இன்னும் ஐயான்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க? மாமா அத்தன் உரிமையோட கூப்பிடு. டக்குன்னு வரலைங்க. எனக்கு வாய் அடிச்சு போச்சு. சொந்த பந்தன்னு எனக்கு யாரும் இருந்தது கிடையாது. என் பாண்டியம்மா, இந்த மொட்டாச்சி, இந்த இருளாய், திருகாணி இவங்களாம் தான். நான் பேர் சொல்லி கூட்டியே பழகிட்டேன்.
உறவு முறைன்னு கூட யாரும் வந்து நின்னது கிடையாது. நல்லது கெட்டதுக்குன்னு நாங்களா நின்று ஆளாக்கிட்டோம். பாண்டியம்மா இல்லைன்னா நிழல் கூட எங்களுக்கு துணையா இருந்திருக்காது. என்னையா இவ்வளோ கலங்கி போய் நிற்கிற? உண்மையாதாம்மா, கலங்கி போய் நிக்கல, சந்தோஷத்துல வாயடிச்சு போய் நிக்கிறேன். நான் கண்ட கனவெல்லாம் என் தங்கச்சி ஒரு ஆளாகி நிக்கணும், நல்ல வீட்டில் அவளை பிடிச்சி கொடுக்கணும், அவ்வளோதான். என் ஆசை கண்ணுக்கு நேரம் நிறைவேறிச்சு அவள் வேலைக்கு போனப்ப. இப்போ இன்னொரு ஆசை, அவளை ஒரு நல்ல இடத்துல சேர்க்கணும்னு. உங்க பையனுக்கு பொண்ணு கொடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்னடா, அதனால தான் நான் சொன்னேன் பொண்ணை கிளப்பி வை, எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசுகிறேன்னு. இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுதாச்சி, நீங்களாம் அப்பிலேருந்து எங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டு வரீங்க. நீங்கள் சொன்னோன்னே நான் அதனால தான் ஏன் எதுக்குன்னு கேட்காம அவளை இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாம இருமா கொஞ்சம் வீட்டில் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் பையனெல்லாம் கூப்பிட்டு வரலப்பா. இன்னும் இவங்க அப்பா நாத்தா அவ்வளோவா பொண்ணை பார்த்தது கிடையாது. அந்த புள்ள பள்ளிக்கூடம் விட்டா வீடு, வீடை விட்டா பள்ளிக்கூடம், இவ்வளோ தான். வேற எங்கேயும் வந்து கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. அதனால தான் அவங்க அப்பா நாத்தா பார்க்கணும் நாங்கள் வந்திருக்கோம். பையனெல்லாம் கூப்பிட்டு வரல, பொண்ணை மட்டும் கூப்பிடு சாமி, நாங்கள் பூவை வச்சுக்கிட்டு கிளம்புறோம். இதோ ஒரு நிமிஷம், பையனை கூட்டிட்டு வரணும்லாம் அவசியம் கிடையாது. தம்பியை தான் நம்ம பார்த்துருக்கோமே, இப்போ என்ன புதுசாக பார்க்க போகிறோமா? நீங்கள் தான் பொண்ணை பார்த்தது இல்லைங்கிறீங்க. இருங்க, இதோ கூப்பிடுறேன். இப்போ தான் போய் கூட்டிட்டு வா. இவ தான் எங்கள் பேத்தி. நீங்கள் வரீங்கன்னு சொன்னோன்னே அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்புன பிள்ளைய தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். பெருசாக சோடிப்பு கிடிப்பு ஒன்றும் பண்ணலை. பரவாயில்லம்மா, எதுவுமே பண்ணாமலே எங்கள் மருமக கண்ணுக்கு லட்சணமாக அழகாக தான் இருக்கா. ஆமாம், பொண்ணு பார்க்க கண்ணுக்கு லட்சணமாக இருக்குது. நம்ம பரத்துக்கும் இந்த பிள்ளைக்கும் ஜோடி பொறுத்தா நல்ல அம்சமாக இருக்கும். ஹனி சூப்பர்டி. இந்த குதிரவாள் கிதிரவாள் இல்லாமல் இன்னைக்கு தான் சாடெல்லாம் பின்னிக்கிட்டு சூப்பராக இருக்கப்போ. இது கொஞ்சம் மச்சு சிரிடி, பையனை பெற்றவங்க பார்க்கட்டும். ஏன்டி உம்முன்னு இருக்க? அதானே, என் மருமகளை பார்க்க வந்திருக்கோம், கொஞ்சம் சிரிக்கிறது இல்லையா? எப்பா பார்க்க இப்போதான் என் மருமக இன்னும் லட்சணமாக இருக்கா. பெருசாக நாங்கள் முறைலாம் யாரையும் கூட்டிட்டு வரல. ஏன்னா பயலையே நாங்கள் கூட்டிட்டு வரல பார்த்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கைப்பாக்கு மாத்திர மாதிரி வச்சு அன்னைக்கு பயலை கூட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு வரல. அதனால இப்போதைக்கு இந்த தாம்பழத்தை வாங்கிக்கிங்க, பொண்ணுக்கு பூ மட்டும் வச்சுட்டு போகிறேன். இன்னொரு நல்ல நாளாக பார்த்து பயலை சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து நம்ம கைப்பாக்கு மாதிரி எடுத்துப்போம், கல்யாண தேதியை குறிச்சிட்டு. சரிங்க, உங்கள் விருப்பம். என்ன மருமகளே, பூ வச்சிருவோமா? உங்கள் விருப்பம். ஆறா ஒரே வழியாக வாயை திறந்து பேசிட்டா. நல்லா பேசுவா, டீச்சர் இல்லை நல்லா பேசுவா. இப்போ கொஞ்சம் கூச்சமாக இருக்கு அவளுக்கு. திடீர்னு பொண்ணு பார்க்க வந்துட்டீங்களா சொல்லாமல் கொள்ளாம, அதான் ஒரு மாதிரியாக நிற்கிறா. அத்தை போய்க்கிட்டுமா? வைங்க. முறைக்கு ஒரு குங்குமத்தையும் வச்சுட்டு வாப்பில்ல நெத்தியில். சரிம்மா. ஏன் மருமகளுக்கு நல்ல கல்யாண கலை வந்துடுச்சு. மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வரேன்னு தான் பார்த்தோம். அவங்க அப்பா தான் அடுத்த வாட்டி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னிட்டாரு. உன்னை அப்புறமா வந்து பார்க்க சொல்கிறேன்னா அத்தை. சரிங்க அத்தை, பரவாயில்ல. நல்லா கண்ணுக்கு லட்சணமாக அழகாக இருக்க. உனக்காக எத்தனை வருஷம் அவன் காத்திருந்தாலும் அதில் தப்பே கிடையாது. போங்க அத்தை, நீங்கள் வேற அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். என் மருமகள் சுற்றி போடுங்கம்மா நாங்கள் போனதுக்கப்புறம். சரிங்கம்மா. நாங்களே எங்கள் மருமகளுக்கு ஏகப்பட்ட கண்ணு வச்சுட்டோம். ஐயா இருங்க, கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ, கை நினைக்கிறதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் தம்பி. பொண்ணு பார்த்தோன்னே கை நினைக்க வேணாம். நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வந்து முறைப்படி அதெல்லாம் பார்த்துப்போம். நாங்கள் பொண்ணை பார்க்கணுன்றதுனால அவசர அவசரமாக வந்தோம். அதனால தான் அந்த பயலையும் கூப்பிடாம வந்துட்டோம். அப்படிங்களா? ஆமாம், அதான் வந்தோடனே தண்ணி கொடுத்தீங்களா, தண்ணி குடித்தோம், அது போதும். அப்புறம் நம்ம வீடு தானே, வந்து ஒரு நாள் விருந்தே சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. அப்போ நாங்கள் கிளம்பிட்டுங்களா தம்பி? சரிங்க. எட்டி தேன்மொழி சூப்பராக இருக்க பாரு, எங்க கண்ணே பற்றும் போல் இருக்கு. போவாச்சு. இங்கே டீச்சரை வெக்கப்பட வச்சாச்சு. போ தம்பி, தட்டை மட்டும் வாங்கிக்கிங்க ஒப்புதலுக்காக. சரிங்க மாமா. அப்போ நாங்கள் கிளம்பிட்டுங்களா? போயிட்டு வர மருமகளே. சரிங்க மாமா. வரம்மா. சரிங்க தான். என்னடா இப்போ சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம். என்னால் நம்பவே முடியல, கனவா நினைவானு. எல்லாம் நிஜம்தான். சீக்கிரமாக டீச்சரை காலகாலத்தில் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறோம். சரி நாங்கள் போயிட்டு வரோம். ஆமாண்டா, அப்புறமா மீட் பண்ணுறோன்னா ஒன்றா உன் பிரச்சனையை பற்றி பேசுவோம். ஆச்சி. சரி சரி அப்புறம் பேசுவோம் வா. தங்கச்சிக்கு கல்யாண கலை வந்துருச்சுல, அப்போ தான் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கியா? எப்போ பார்த்தாலும் அழுக்கு படிஞ்ச மாதிரி ஒரு கருப்பு போட்டு ஒரு குதிரைவாளி இதையே போட்டுக்கிட்டு போவா. இன்னைக்கு நான் தலையை சீவி நல்லா மங்களகரமாக பொட்டு குங்குமம் சிவப்பு பொட்டுலாம் வச்சிருக்கா. அழகா இருக்காயா? போங்க, ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, அப்பதான் என் தங்கச்சி வெக்கப்படுறா. இல்லே முத்து, ஆமாண்ட உன் தங்கச்சி வெக்கப்படுறா. எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில. இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. உன் கல்யாண பேச்சு பேசணுன்னே இந்த அண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன அதே போல நீனும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு என்னடா, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ம். எல்லாரும் வரேன்னு சொன்னோன்னே கடையை அப்படியே சாத்தி போட்டு வந்துட்டேன். என்னன்னு கூட பார்க்கல. நான் போய் பார்த்துட்டு வரேன்னா. சரிண்ணா. ஏட்டி தேனு, மாப்பிள்ளையை கூப்பிடாம எப்படி பொண்ணு பார்க்க வந்தாங்க? அதான் அப்போ எனக்கும் தெரியல. மாப்பிள்ளை இல்லாமல் தான் பொண்ணு பார்ப்பாங்களோ தெரியலையே ஒன்றும். நான் போய் கேட்டுட்டு வரேண்ணே. யார்கிட்ட போய் கேட்க போகிறப்ப? ஏன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் போனாலுங்கல்ல, அவளுங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வரேண்ணே. நீ இந்த தட்டத்துக்கு உள்ள வை. சரி அப்போதா.
ஆனால் வைராக்கியமாக இருந்து உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கை பிடிச்சிட்டார்ல தம்பி. அப்பதான் உனக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களை பற்றி யாரும் ஒரு தப்பு கூட பேசாத அளவுக்கு 2 பேரும் நடந்துக்கிட்டு வைராக்கியமாக கல்யாணம் பண்ணுறீங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லுங்கள்? ஆமாம் அப்பத்தா, என்கிட்ட பேச கூட ட்ரை பண்ணது கிடையாது. தெரியும், பேசியே நாங்கள் பார்த்தது இல்லையே. யாரை வச்சு பேசணுமோ அப்படி இல்லை பேச ஆள் அனுப்பியிருக்கு தம்பி. பரவாயில்ல, பெருமையாக தான் இருக்குது. சரி, நான் போயிட்டு வந்துடுறேண்ணா. சரி அப்பத்தா. நம்பவே முடியல, எல்லாம் ஒரே கனவு மாதிரி இருக்கு. I'm very happy. Start music. எதுக்குடா அம்மாச்சி 2 பேரையும் பனிஷ்மெண்ட்டுக்கு நிற்க வைக்கிற மாதிரி மேலே தூக்கி நிற்க வச்சிருக்க? மேலே தூக்கி நிற்க வச்சதோட நிப்பாட்டிக்கிட்டேன்னு பெருமைப்பட்டுக்க. தூக்கி எங்கேயாவது கிணத்துல போடாம. அப்படி என்னடா செஞ்சாங்க 2 பேரும்? மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் வீட்டில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர்ரா, சொல்லவே இல்லை. ஆமாம், அப்படி சொல்கிற மாதிரி தான் நடந்துச்சு பாரு. நீ ஒன்று என்னையே கூட்டு போலடா பொண்ணு பார்க்க. ஏய், என்ன சொல்கிற? பொண்ணு பார்க்கறது எவ்வளோ பெரிய மெமரிஸ் மச்சான். சூப்பராக இருக்கும்ல. பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து என்னதான் நம்ம பார்த்து பேசி பழகின பொண்ணாக இருந்தாலும் அன்னைக்கு அந்த வெக்கத்தோட வந்து காஃபி கொடுக்கறது இதெல்லாம் எப்படா இருக்கும்? சூப்பராக இருக்கும்டா. எப்படிலாம் கற்பனையில் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனை சிம்பிளாக இதுங்கெல்லாம் போயிட்டு எங்கள் அப்பாங்காரு சொன்னாருன்னு போய் எனக்கே தெரியாமல் பொண்ணு பார்த்துட்டு வந்துருச்சுங்கடா அன்னைக்கு. அடப்பாவீங்களா, நிற்க வச்சது கரெக்டு தான். பேராண்டி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏன் மச்சி, பொண்ணு பக்கத்தில் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனு, மாப்பிள்ளை இல்லாமல் நீங்களாம் போய் என்னத்த பொண்ணு பார்த்தீங்க? இல்லை, அவங்க அப்பங்காரன் ஒத்துக்கலடா. எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு தானே, நாங்கள் தான் என்ன பொண்ணை பார்த்ததில்ல, போய் பார்த்துட்டு வருவோம், சும்மா பூ மட்டும் வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டான்டா. அவனே கல்யாணத்துக்கு ஒத்து வைக்கிறது பெரிய பாடாயிடுச்சு. இன்னும் மாப்பிளையும் கூட்டிட்டு போவோன்னு சொன்னா எங்கேயாவது ஏதாவது எஸ்கு பண்ணி விட்டுருவானு எங்கள் அக்காவும் நானும் ஐடியா கொடுக்கல. ஆனால் டேய் தம்பி, இன்னைக்கு வாள் அந்த குதிரை வாள் கருப்பு போட்டு இதெல்லாம் வச்சிடலடா. நல்லா சூப்பராக தலை பின்னி நல்லா சூப்பராக சோப்பு போட்டு வச்சு சேலெல்லாம் கட்டி அம்சம் வந்தா தெரியுமா? அம்மாச்சி காட்டி கன்ஃபார்ம். சும்மாவே அவன் டென்ஷனில் இருக்கான், இதில் வேற ஏற்றி கொடுத்து பாரு. ஆமாம் பேராண்டி, தேன் இன்னைக்கு சூப்பராக இருந்தது. எஸ் ஹனி, லுக் லைக் வெரி பியூட்டிஃபுல். இப்போ ஆரம்மாச்சி கொலை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் நான் என் தேன் மொழியை எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே பார்த்தது கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு மூஞ்சி கலவாம ஆளுக்கு மூஞ்சி, ஒரு கருப்பு போட்டு, ஒரு குதிரவாள், எப்போ பார்த்தாலும் காசங்கன ஒரு சேலை, இப்படியே சுற்றிட்டு இருந்த புள்ள இன்னைக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க வரீங்கன்னொன்னே அம்சமாக கிளம்பி இருந்திருக்கு. அதுவும் தலைலாம் வாழ்க்கையிலே செய்விருந்திருக்கு. அந்த புள்ளைய நான் பார்த்து எவ்வளோ ரசிச்சிருக்கணும். இப்படி போய் பழி வாங்கிட்டு வந்துட்டீங்களே. அதுதான் சொன்னார்ண்ணா, உங்களுக்கு எங்கே பச்சு குத்தி? ஏய், டோன்ட் ஆங்கிரி, ஹீ இஸ் அவர் ஃபாதர். இங்கிலீஷ் ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தேன் பாரு இங்கிலீஷ்லாம். பேசும்போது எனக்கே பேரிட்டு ஆகுது. பேரண்டி, நான் வேணா தேனுக்கு பொண்ணு போட்டு இந்த மாதிரி பார்த்து பார்க்கணுமான்னு சொல்லவா? ஒரு அணி போடுங்க வேணா நீங்களா, நானே பார்த்துக்கிறேன்னா. இனிமேல் என்னை கூப்பிடாம பொண்ணு வீட்டுக்கு போகிறது, மாப்பிள்ளை வீட்டில் பேசுறது இதெல்லாம் பண்ணீங்க நான் டென்ஷன் ஆகிடுன்னு சொல்லிட்டேன். என் லைஃப்பில் ஒரு மெமரிஸும் நோட் பண்ண வேண்டிய மெமரிஸ் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் எங்கள் அப்பா சொன்னாலும் நீங்களாம் ஒத்துக்கக்கூடாது. ஏதாவது எழுத்து பேசினா கல்யாணத்தை நிறுத்திடுவான், பரவாயில்லையா? சொல்லியே மாட்டாதீங்க. இப்பெல்லாம் மாட்டிட்டு இருந்தீங்க, நான் மட்டும் தாலி கட்டி வீட்டு கூட்டு வந்துடுவேன். பேரண்டி, அப்படிலாம் செய்யக்கூடாது, நம்ம முறையாக கல்யாணம் பண்ணுவோம். ஒழுங்கா ஓடி போயிடுங்க நீ இருக்கிற டென்ஷனில். இப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு இடத்துக்கு வர சொல்லி மீட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பேரண்டி, லவ்னா கஷ்டம் இருக்கும் தானே, தெரிஞ்சு தானே லவ் பண்ணேன். அப்புறம் இப்போ வந்து கஷ்டம் அப்படிலாம் சொன்னா எப்படி பேரண்டி? ஓ பாரு அம்மாச்சி ஈரன். எஸ்கேப். பட் இருந்தாலும் கங்க்ராட்ஸ் மச்சான். தேங்க்ஸ்டா. நான் போய் என் தேனை பார்த்துட்டு வரேன். சரி, எங்கேயும் மாட்டாமல் போய் பார்த்துட்டு வா. அதான் எப்படின்னு தெரியல. சரி, ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஃபோன் பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட் எடுக்கிறாளான்னு. எப்படி இன்றைக்கி ஸ்கூல் போகல, இவங்க போனதுனால வீட்டில் தான் இருப்பா. பார்க்க ட்ரை பண்ணுறேன். சரிடா. நீ இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையா? இல்லைடா, போகல. நாளைக்கு தான் போகணும். சரி, ஓகேடா, பாரு நான் கிளம்புறேன். ஓகேடா. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும்ல. நம்ம தான் டோட்டலாக மிஸ் பண்ணியாச்சு. உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே உன்னை அழியேந்தி ஒரு யுகம் போகவா தலை முதல் கால் வரை பணிவினை பார்க்கவா லாலி லாலி நானும் துளி துளி. என்ன ரொம்ப நேரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? குட்டி கார்த்தி எதுவும் சொல்றான் அப்பா கிட்ட, அதான் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு இருக்கேன். நாள் பூரா அம்மா கிட்ட சொல்லாததை அப்பாவை பார்த்தோன்னே சொல்றான், அப்படிதானே? ஆமா, என் புள்ள நான் வரட்டும்னு வெயிட் பண்ணி இருந்திருப்பான். அது சரி. ஆமா, என்ன சேலெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க? அம்மாச்சி தான் சேலை கட்டினாதான் வயிற்றுல காற்றுலாம் போகுமா, காத்தோட்டமாக இருக்கணுமா வயிறுலாம், அதனால கட்ட சொன்னாங்க. பெரியவங்க சொன்னா கண்டிப்பா ஏதாவது அர்த்தம் இருக்கும். அப்ப இனிமேல் சாரியே கட்டுன. உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா கட்டுறேன்.
உதைக்கிறதுலாம் எப்போ தெரிய ஆரம்பிக்கும்? இன்னும் ஒரு 2-3 மாதம் போனால் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தானே ஒரு 2.5 மந்த் கிட்ட கம்ப்ளீட் ஆயிருக்கு. அது 5 மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கெலாம் 5 மந்த் தாண்டி தான் தெரியுமா? அப்போல்லாம் நான் கையை எடுக்க மாட்டேன், நான் வயிற்றுல தான் கை வச்சு பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அது சரி, நானும் குட்டி கார்த்தியும் அப்போ கிளம்பி வயலுக்கு வரும்போது அப்பா கூட வந்துடணும். ஏன்னா பையன்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும்ல அப்பா. ஆமாம், பேசிக்கிட்டே இருக்கணும்ல. ஆமாம் மாமா, அதுக்கப்புறம் நம்ம எது பேசினாலும் அவனுக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சு குரல்லாம் கேட்டு அசைவெல்லாம் கேட்டு அவன் உதைப்பானா. ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்லா குட்டியாக சூப்பராக இருப்பான்ல பிறந்ததுக்கப்புறம். குட்டி காலு குட்டி கை, ஆசையாக இருக்குது இப்போவே. அதுக்கு இன்னும் 8 மாதத்துக்கிட்ட சார் பொறுத்திருக்கணும். அட்லீஸ்ட் 7 மாதமாச்சும் பொறுத்திருக்கணும். அது வரைக்கும் வயிற்றுலே கேட்டுக்கிறேன்னா. கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க. கூடிய சீக்கிரம் என் தங்கச்சியும் இந்த மாதிரி கன்சீவாக இருக்கேன்னு சொல்லுவாளா? சொல்லுவோம் மாமா, கண்டிப்பாக. குட்டி கார்த்தி வந்துட்டான்ல, அப்போ குட்டி மீனாட்சி வந்தால் தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆமாம்ல, உண்மையாகவே உனக்கு என்ன மாதிரி கருப்பாக தான் பையன் வேணுமா? ஆமாம் மாமா, எனக்கு சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உண்மையிலே நீங்கள் கருப்பாக இருக்கிறது தான் கலையாக அழகாக இருக்கேன் மாமா. மாசாக இருக்கீங்க. எனக்கும் இதே மாதிரியே கருப்பாக கருன்னு குட்டி கார்த்தி தான் வேணும். அது சரி. லவ் யூ மாமா. நான் உன்னை காதலிக்கிறேன். அழகாக இருக்கு. என் பொண்டாட்டியும் பார்க்க இன்னைக்கு அவ்வளோ கண்ணுக்கு நிறைவா அழகாக இருக்கா. அப்பா இவ்வளோ நாள் நல்லா இல்லை அப்படி தானே? அப்படி இல்லை, உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு நீ இந்த மாதிரி நெத்தியில் குங்குமம் வைக்கிறது, saree கட்டுறது இதெல்லாம் பிடிக்கும்னு. உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு கொஞ்ச நாளாக கட்டல. கல்யாணம் ஆன புதுசில் கூட எனக்கு பிடிக்கும்னு கட்டிட்டு தானே இருந்தேன். சரி, இனிமேல் என் மாமாவுக்கு பிடிக்கணும், நான் அடிக்கடி கட்ட ட்ரை பண்ணுறேன்னு. எனக்காகலாம் வேணாம், உனக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை பண்ணு. அப்படிலாம் இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் மாமா. சரிடி பொண்டாட்டி. லாலி லாலி